வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. நம்ம இப்போ தமிழ் ஆண்டு, தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருஷம்னு சொல்லக்கூடிய இந்த விஸ்வாசு வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2025 முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2026 வரைக்குமான இந்த வருட பலன் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறது அந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய மேஜரான பெயர்ச்சிகள் என்ன இருக்குது அதை வைத்து தான் வரும். அவ்வகையில் இந்த ஆண்டு மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி பகவானுடைய பெயர்ச்சிகள் இருக்குது. அதில் முதல் பெயர்ச்சியாக ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்று ராகு கேதுக்களுடைய பயிற்சி இருக்கு. கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தார், ஜென்மத்துக்குள்ளே இருந்தார். அவர் 12ஆம் இடம் போகிறார். 7ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு வர்றார். அடுத்து குரு பகவானுடைய பயிற்சி சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 அன்று ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்துக்கு வர்றார். அந்த குரு பகவான் எவ்வாறு பலனை செய்யும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரத்தில் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார் ஒரு 2 மாதம். அது 8/10/2025 முதல் 22/12/2025 காலம் குரு பகவான் கடகத்தில் பிரவேசிக்க போகிறார். பிறகு மார்ச் மாதம் 2026 6ஆம் தேதி சனி பகவான் மாற்றம், சனி பகவானின் பெயர்ச்சி. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்குது சுத்தமான வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்ட கணிப்பு. திருநள்ளாறுலையும் சனிப்பெயர்ச்சி 2026 தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்கள்லாம் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது காலம் வரைக்கும் உங்கள் ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் சிம்மத்துக்கு போகிறார். அதாவது 12ஆம் இடத்துக்கு கேது போகிறார். 12ஆம் இடத்துக்கு கேது போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 7ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 6ஆம் இடம் வரார். இந்த 6-12 ராகு கேதுகள் இருப்பது ரொம்ப சிறப்பு. இந்த 18 மாதம் பொதுவாக இப்போ நம்ம வருஷ பலன்னு சொல்லி நம்ம விஸ்வாச வருஷத்துக்கு சொல்கிறோம். ஆனால் இந்த ராகு கேதுகள் 6-12 அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தால் ரொம்ப பிரமாதமான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க கன்னிராசிக்காரர்கள். ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிவுக்கு வந்துடும். இப்போ அதில் வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும், நீங்கள் ஜெயிப்பீங்க. வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். புதுசாக நீங்கள் ஏதாவது கேஸு போட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். நீண்ட நாள் கேஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும், ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு வரும். அப்போ இது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வயதானவர்கள் கிரானிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்தால் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். சரியான ஒரு டாக்டரை போய் பார்ப்பீங்க. அணுகுமுறை உங்களுக்கு சரியானதாக அமையும். ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது உடம்புல அப்படின்னு பயப்படுறவங்களுக்கெல்லாம் பயம் விலகும், தைரியம் மேலோங்கும். இந்த 12ஆம் இடத்துல கேது வர்றார். இந்த கேது 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால நிறைய பேருக்கு இப்போ ஒரு 60 வயது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ 108 திவ்ய தேசம், சிவ ஆலயங்கள், அறுபடை முருகன் கோயிலுக்கு போகிறது, இப்படி ஒரு தெய்வீக விஷயங்களில் ஈடுபாடு கிடைக்கும். ஞானத்தை தேடி யோக நிலைக்கு போகிறது, யோக தியானங்கள்லாம் கற்றுக்கிறது, அதுக்கு ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா போய் சேர்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இது காலம் வரைக்கும் ரிஷபத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ஆம் இடம் வர்றார். 10ல் குரு வர்றது அவ்வளோ நல்ல பலன் அல்ல. 10ல் குரு வரும்போது பதவி போயிடும் அப்படிம்பாங்க. பதவினா ஜாபில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஜாபில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போது வேலை போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம அதில் தீர்க்கமாக இருக்கணும். சம்பளத்தை கட் பண்ணி பாதி சம்பளம் தான் தருவேன், இல்லைன்னா
நீங்கள் ஜாபை விடுங்க அப்படிம்பாங்க. அப்போது அந்த விஷயத்தில் நம்ம ஈகோ பார்க்காம வர்றது பரவாயில்ல, இருக்கிறது ஓகே அப்படின்னு போகிறதுக்கு கற்றுக்கணும். அப்போ இந்த 10ஆம் இடத்துக்கு குரு வர்றதுங்கிறது கொஞ்சம் இடைஞ்சலை தான் கொடுக்கும். தொழில் செய்கிறவங்க புதிய முதலீடு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாமல் இருக்கணும். புதிய முதலீடுகள்லாம் வேண்டாம், இருக்கிற தொழிலை நம்ம நேர்த்தியாக செய்யணும்னு நினைக்கணும். ஆனால் இதை நம்ம மதிநுட்பத்தோடு கையாண்டோம்னா செல்வத்தை ஈட்டலாம். ஏன் அப்படின்னா குரு பார்க்குற இடம் விருத்தியாகும். குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்போ 2ஆம் இடம் பார்வையிடும்போது வருமானத்திற்கான ஒரு சோர்ஸை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வார். தொழிலை ஒரு பக்கம் கெடுத்தாலும் வேற விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை இந்த குருவே ஏற்படுத்துவார். அதனால் பணம் வரும். ஆனால் அதை சேமித்து வைக்கக்கூடிய அளவில் நம்ம புத்திசாலியாக இருக்கணும். அதேமாரி நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏற்படும். நல்லா பேசுவீங்க, உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். குரு பகவானுடைய உங்களுடைய இந்த பார்வை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் வர்றாரு, அது நல்ல பலன் அப்படின்னு நம்ம சொன்னோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் சுகஸ்தானம் வலுக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய வியாதி வேக்கெல்லாம் போயிடும். ரொம்ப சௌரியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு இப்போ பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். அதுவும் இந்த சொத்து சம்பந்தமாக ஏதாவது கோர்ட்டு கேஸில் வழக்குகள் இருந்தால் அது செட்டில்மெண்ட் ஆகி உங்கள் சொத்து உங்களுக்கு தான் அப்படிங்கிற தீர்ப்பாகும். புதிய சொத்து வாங்கிறதுக்கும் நேரம் இப்போது. பழைய சொத்து கைக்கு கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகணும்னா ஆகும். உங்களுடைய இடத்துல நீங்கள் புதுசாக வீடு கட்டுவீங்க. ஏற்கனவே வீடு இருந்தால் அதில் இன்னொரு அடுக்குமாடி மாதிரி 2 மாடி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரர்கள் நடக்கும். ரியல் எஸ்டேட் மாதிரியான தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் அபரிவிதமாக நடக்கும். ஆனால் கொஞ்சம் குரு 10ல் இருக்கார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டே தொழிலை செய்யணும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவாக இருந்து நல்ல திசை நடந்தால் இந்த விஸ்வாசு வருஷம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போது சனி பகவானுடைய பெயர்ச்சி அது 2026 மார்ச் மாதம். இதுகாலம் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் செல்வார். 7ஆம் இடத்துல போய் சனி பகவான் போகிறது, 6ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 6ல் சனி இருந்தாருன்னா ரொம்ப நல்லது. ஆனால் 7ஆம் இடம் வரும்போது கொஞ்சம் நம்மளுடைய செய்கைகள் கொஞ்சம் டல்லாகும். நம்மளுடைய செயல்களில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். எதையும் நம்மளால் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. கொஞ்சம் தேக்க நிலையை கையாளுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்துக்கு நடுவில் குரு பகவான் 11ஆம் இடம் அங்கே உச்சம் பெறுவார் அதிசாரத்தில். இந்த அதிசாரத்தில் அவர் இந்த ஐப்பசி கார்த்திகையில் இருக்கக்கூடிய அந்த நேரம் நிறையா பேருக்கு திருமணம் நிச்சயமாகும். குரு பகவானோட 2 மாத காலம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றதுங்கிறது சிறப்பான பலனை செய்யும். அப்போ குடும்பம் அமையும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சனி பகவான் 7ஆம் இடம் வரும்போது நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பம்ங்கிறது கணவன் மனைவி உறவை பற்றி சொல்கிறேன். அப்போ நம்ம தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் எதுவும் பண்ணாமல் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா வீடுன்னு இருந்தால் சந்தோஷமும் இருக்கும், சண்டை சச்சரவும் இருக்கும். அப்போ விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மைக்கு நம்ம கொஞ்சம் அடாப்ட் ஆகிட்டோம்னா இந்த விஸ்வாசு வருஷம் கன்னிராசிகளுக்கு மிகச்சிறப்பான வருஷமாக தான் இருக்கும். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முடிய போகிற நேரம் தான் அவர் மாறப்போகிறார். அதனால் ராகு கேதுவோட பயிற்சியும் குரு பயிற்சியும் தான் உங்களுக்கு பெரிய இம்பேக்டை பண்ண போகுது. அதனால் சனி பயிற்சியை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பெருசாக போடுவோம். மொத்தத்தில் சென்ற ஆண்டை விட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டு, வளமான ஆண்டாக தான் இருக்க போகுது.